செஸ் அகாடமி சார்பில் செம்பாக்கம் ஆல்பா இன்டர்நேஷனல் பள்ளியில் 23/6/2024 அன்று மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் ஜிஎம் அகாடமி செயலாளர் மாசிலாமணி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி, கன்னியாகுமரி, கடலூர், நாமக்கல், கரூர், திருநெல்வேலி, வேலூர் என தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 600 பேர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 8, 10, 13, 25 வயதினருக்கான இப்போட்டிகள் 6 சுற்றுகளாக நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற முதல் 25 இடங்களை பிடித்த 160 பேர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கம் 3வது மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப் சந்திரன், செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் திருமதி புவனேஸ்வரி, துணை செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். 8 வயதுக்குட்பட்ட இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இது இளம் வீரர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த சதுரங்க விழாவில் ஜிஎம் அகாடமி துணைத் தலைவர் திருமதி உமாராணி, ஆல்பா பள்ளி சார்பில் திருமதி நந்திதா மற்றும் பள்ளி ஊழியர்கள், செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜிஎம் செஸ் அகாடமி நடத்துகிற செஸ் காம்படிஷன் வந்து செம்பாக்கம் ஆல்பா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வந்துட்டு இருக்கு. இதில் அவங்க நல்லபடியாக கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நான் நிறைய இடத்துல போய் என் பையனுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் மற்ற இடத்தோட இந்த இடத்துல கொஞ்சம் கூட பார்க்குறேன். அதே சமயத்தில் வந்து இந்த பிளேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ தட் பேரண்ட்ஸ் வந்து உட்காரத்துக்கும் சௌரியமாக இருக்குது வென் கம்பேர்ட் அதர் ஸ்கூல்ஸ் ஆக்சுவலாக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக அந்த செஸ் விளையாடுற அந்த போர்டு இருக்கு பாருங்க, நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்டாக இருக்கும். பாதி இடத்துல வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும் வந்து செஸ் போர்டு. இந்த இடத்துல பார்த்தா பிளெயின் டேபிளாக இருக்குது. அதனால ரொம்ப சௌரியம் ஆக்சுவலாக விளையாடுற பசங்களுக்கு. ஈஸியாக வந்து காயின்ஸை செஸ் காயின்ஸை மூவ் பண்ணலாம், வழுக்கி விழாது. ஸோ டேபிள் வைக்கிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் ரொம்ப ஸ்லோப்பாக இல்லாமல் ஹரிசாண்டலாக பக்காவாக இருக்கும். ஸோ மித்த முடிக்கும் நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இது 9வது ஸ்கூலோ 10வது ஸ்கூலோ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து நான் வந்து ஸ்லோப் இல்லாமல் லேயர்டு டேபிளாக பார்க்குறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் வந்து இங்கே பேரண்ட்ஸ் காத்தால 9 மணிக்கெலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 மணிக்கு இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கேன். அவ்வளோ ரவுண்ட்ஸ் போகுது. அதனால பக்கத்தில் இருக்கிற அம்யூனிட்டிஸு, இந்த ஸ்நாக்ஸு, டீ ஷாப்பு, அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாம் அம்யூனிட்டிஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலாக வென் கம்பேர்ட் அதர் ஸ்கூல்ஸ். ஸோ தர் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். பட் இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மித்தபடி ஓவராலாக வந்து இங்கே வந்து என் பையன் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் ஒரு 5 to 6 hours வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி குட். தேங்க்யூ. என் பேர் சம்பத். நான் இங்கே செம்பாக்கத்தில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக. இங்கேருந்து தான் வரேன். தேங்க்யூ. வந்து திருவல்லிக்கேணிலேருந்து வரேன். என் பேர் டில்லி பாபு. என் பொண்ணு அண்டர் 8 ரிஷிகா ஸ்ரீ பார்ட்டிசிபேட் பண்ணுறா. இப்போ இந்த ஜிஎம் செஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா அண்டர் 8க்கு வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் மெடல் கொடுக்கறது ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒண்டர்ஃபுல். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வருங்காலத்தில் செஸ்ஸை வந்து அவங்க நல்லா வரணும், விளையாடணும் அப்படின்னு இந்த அகாடமி இந்த நடத்துகிறவங்க வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த குழந்தைங்களும் சந்தோஷமாக அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகி வருவாங்க. ரெண்டாவது வந்து இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதில் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுட்டு கிடைக்குது, இங்கே டீ காஃபி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூமும் இன்க்ளூடிங் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்கு பாப்பா விளையாடுற அந்த ரூம்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இங்கே தான் சொன்ன மாதிரி அந்த விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக பசங்க உட்காந்து அந்த நீட்னஸாக இருக்குது. அந்த ஸ்லோப் இல்லாமல் சில இடத்துலலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். டேபிள்ஸ் ஆடும், சில இடத்துல ஜிக்ஸாக்காக இருக்கும், பசங்க உட்கார்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இங்கே அதெல்லாம் இல்லாமல் பசங்களோட கம்ஃபர்டபுளாக இந்த ஸ்கூல் வந்து ஆல்ஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜிஎம் செக் அகாடமிக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ப்ளஸ் இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இதே ஜிஎம் அகாடமி நிறைய பண்ணணும், நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன். என் பொண்ணு வந்து இங்கே வந்து இப்போ 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கா இங்கே இன்னைக்கு விளையாடினதில். என்ன இதில் வருவான்னு தெரியல, 3rd அல்ல 4th வராதான்னு தெரியல. பட் அவளோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு டாடி இங்கே அப்படின்றத சொல்லியிருக்கா. என் பேரு கிருஷிகா ஸ்ரீ. நான் வந்து 3வது படிக்கிறேன். நான் வந்து இங்க வந்து செஸ் அகாடமி வந்து கேரி கிராஷ் ப்ரோ. நான் வந்து 6க்கு
4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 4 இல்லைன்னா 3 என்ன வரேன்னு தெரியல. இங்கே ரொம்ப நல்லா இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீடு வந்து ட்ரிப்ளிகேன்ல இருக்கு. தேங்க்யூ. என்னுடைய பேர் வந்து மோகன், மேடவாக்கத்துலேருந்து வரேன். இப்போ குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஸ் டோர்னமெண்ட் வந்து அடிக்கடிக்கு நடத்துறது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். டோர்னமெண்ட் பெரிய பெரிய லெவல் டோர்னமெண்ட் போகிறதுக்கு இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப காமாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரியும் ஃபெசிலிட்டிஸ் பேரண்ட்ஸுக்கு வெயிட்டிங் ஏரியாவுக்கு ப்ளஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த செஸ் டோர்னமெண்ட்டு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நடத்தணும் ஒவ்வொரு ஏரியாவிலையும். ஸோ எல்லா ஏரியாவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ அவர் வந்து மொத்தம் டோட்டல் 6 ரவுண்டு நடத்தினாங்க. அவர் வந்து 4 ரவுண்ட் வின் பண்ணியிருக்காரு. 4 ரவுண்ட் என்ன சார் 4 பாயிண்ட்ஸு. நான் அபவுட் 20 வருவார்னு எதிர்பார்க்குறேன். என் பேர் நளினி, என் பையன் பேர் சாத்விக், அண்டர் 8ல விளையாடுறான். நாங்கள் திருமுல்லைவாயிலேருந்து வரோம், அம்பத்தூர் ஊட்டி பக்கம் திருமுல்லைவாயிலேருந்து வரோம். இந்த ஆக்சுவலாக மெயினாக வந்ததுக்கு ரீசன் வந்து 20 கப்ஸ் 20 ட்ராஃபி இருக்குது, சரி எப்படியாவது வின் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக வந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் முன்ன விட இப்போ நிறையவே இருக்குது. ஸோ ட்ரோஃபீஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஓகே. அதை வச்சு நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக வந்து கேம் விளையாடுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரோஃபீஸ் வின் பண்ணது ஓகே, குட் ஆக்சுவலாக. அப்புறம் டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. மெடல்ஸ் நல்லா இருக்கு. அண்டர் 8 எல்லாத்துக்குமே மெடல்ஸ் தந்திருக்காங்க. அது வரைக்கும் ஹி இஸ் வெரி ஹாப்பி. ஓகே. பேர் நந்தன். செஸ் டோர்னமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணேன். என்னோட நேம் மார்க்சன் கார்கி அபிராமி. நாங்கள் கரூர்லேருந்து வரோம், பட் பேசிக்கலாக லிவ் பண்ணுறது ஓமான் மஸ்கட். என்னுடைய டாட்டர் ஸ்ரீயுக்தா ஒரு 4 வருஷமாகவே செஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெவ்வேறு காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் இதுதான் தமிழ்நாட்டில் நாங்கள் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் செஸ் காம்படிஷன். காம்படிஷன் நடத்தின விதம் ரொம்பவே சூப்பர். ஆர்கனைசேஷன் வாஸ் வெரி குட். அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய பொண்ணு வந்து 5.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 6 எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க அண்டர் 10 கேர்ள்ஸ் கேட்டகரி. இந்த காம்படிஷன் அபவுட் ஓவர் 500 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, விச் வாஸ் வெரி குட் அவேர்னஸ் கிரியேட்டட் ப்ரோக்ராம். இதே மாதிரி இன்னும் நிறையா நடத்தும் போது நிறையா மக்களுக்கு இது பயன்படுங்கிறதுல நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். 100 டோர்னமெண்ட்ஸ் கலந்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவளோட கேட்டகரியில வின் பண்றது. ஆனா பாப்பா வந்து நேஷனல்ஸ்ல ஏற்கனவே செக்யூர்ட் 11th பிளேஸ். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் வேர்ல்ட் ஸ்கூல்ஸ் இன் உஸ்பெகிஸ்தான் இன் ஆகஸ்ட். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறா.